கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக கடந்த மாதத்தில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்குது. அந்த இறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் அதுக்கு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரினுடைய அடிப்படையில் ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க. அந்த விசாரணை குழு முழுக்க மருத்துவர்களுடைய ஆதரவின் பேரில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த விசாரணை குழு மேலே எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துறது நாளில் மட்டும்தான் மருத்துவமனையில் கூடுதலான மருத்துவர்களையோ செவிலியர்களையோ நியமிக்கிறாங்களே ஒழிய மற்றபடி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இது நாள் வரையில மகப்பேறு பிரிவில் அதிகமான மருத்துவர்களை நியமிக்க சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கூடுதலான மருத்துவர்களை நியமிக்கிறாங்களா இல்லையான்றது ஒன்றுமே தெரியல. அங்கே முழுக்க பிரசவத்துக்கு ஒரே ஒரு மருத்துவர் தான், கூடுதலாக 2 மருத்துவர்கள் இருக்கணும். அவங்களும் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அரசு இந்த சுகாதாரத்துறை உடனடியாக தலையிட்டு கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுத்து அங்குள்ள மருத்துவர்கள் பணி நேரங்களில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிற அரசு மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு கும்பகோணம் காந்தி பூங்காவில் ஜனநாயக இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் கும்பகோணம் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கிற வரை இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும்.